இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டைப்ரைட்டிங் February 26 நடந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த February 26 நடந்த ஃபர்ஸ்ட் பேட்சோட ஸ்டேட்மெண்ட் கொஷின் பேப்பர் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகளின் வீட்டு வரி வருமானம் மொத்தம் 25 லெட்டர் இருக்குது. இந்த 25 நமக்கு ஸ்டேட்மெண்ட்னாலே என்ன 65 தமிழ் ஸ்டேட்மெண்ட்க்கு எப்போதுமே 65 டிகிரி தான். 10 டிகிரி கம்பல்சரி மார்ஜினுக்கு விட்டுருவோம், பேலன்ஸ் 55. இந்த 25 லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி 25 லெட்டர்ஸை 55ல் மைனஸ் பண்ணால் 30. இந்த சைடில் கால்குலேஷன் போட்டிருக்க பாருங்க, 55ல் 25 போயிடுச்சுன்னா 30. 30 2ஆல் முன்னாடியும் பின்னாடி ஸ்பேஸ் விடணும்ல, அதனால 2ஆல் டிவைட் பண்ணால் 15. 15ஓட இந்த 10 டிகிரி மார்ஜின் ஆட் பண்ணால் 25 டிகிரி. 25 டிகிரி ஸ்பேஸ் விட்டு 26லேருந்து இந்த ஹெட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மாநகராட்சிகளின் வீட்டு வரி வருமானம்னு 26லேருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதை அடித்தோன்னே என்ன பண்ணணும்னா 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பாக்ஸ் அடிக்கணும். பாக்ஸ் எப்படின்னா நமக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம அதுக்கு வேற மாதிரி கால்குலேஷன் போடணும். இதில் சீரியல் நம்பர் கொடுக்கல, அதனால லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டு வரலாம். லாஸ்ட் என்ன இருக்கு 2016 17. இதை கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணால் எவ்வளோ 7 வருது. ஓகேவா? இந்த பாக்ஸ்லேயே எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த பாக்ஸ்லேயே 13, 72.41 எல்லாமே 8 தான். 8னா லாஸ்ட் பாக்ஸில் இந்த 8 தான் நமக்கு பெரிய வேல்யூ. மேலே 2016 17 7 இருக்கு. அப்போ 8 பெரிய வேல்யூனா லாஸ்ட் பாக்ஸில் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். லாஸ்ட் இதுக்கு எது பெருசோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். லாஸ்ட் இது கரெக்டாக இந்த 65 டிகிரிக்கு நேராக 1ன்னு நம்ம முடிச்சிடணும். 13 72.41 அந்த 1 இருக்கு 1 65 டிகிரிக்கு நேராக 1ன்னு போட்டு நம்ம முடிச்சிடணும். பின்னாடி லாஸ்ட் ஸ்பேஸ் விட தேவையில்லை. அதுமாரி இந்த 2016 17க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும் அதே பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தா 8 தான். முன்னாடி லாஸ்ட் பாக்ஸில் மட்டும்தான் லாஸ்ட் ஸ்பேஸ் விட வேணாம், மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுடணும். இது அதுமாரி விட்டால் 10 வருது. அதுமாரி அந்த 4 பாக்ஸ்லேயும் டோட்டலாக 10 10 9 பார்த்தா 39. இந்த 39-ஐ 55ல் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 16 இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்கு அந்த 16 அப்படியே போட்டுடணும். இந்த மாநகராட்சின்னு இருக்கா ஃபஸ்ட்டு பாக்ஸில், அது எத்தனை லெட்டர்ஸ்ன்னு பார்க்கணும். பார்த்தா 8 வருது. 16ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8. அந்த 8 முன்னாடியும் பின்னாடி ஸ்பேஸாக பிரித்தா முன்னாடி 4 பின்னாடி 4 ஸ்பேஸ் விடணும். அடுத்து ரெண்டாவது பாக்ஸில் முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு 2013 14ன்னு அடிக்கிறோம். அடுத்து இப்போ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி உள்ளதை பின்னாடியும் பின்னாடி உள்ள இப்போ 2014 15 இங்கே வரும், 15 16 பின்னாடி வரும். இதுக்கு தான் ஸ்லாஷ் போட்டு மான் கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்ட்ல மாற்றி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ளதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். மேலே உள்ளதை அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விடுறோமா, ஸ்பேஸ் விட்டு இந்த 10 டிகிரி ஸ்பேஸ் விட்டு 11 டிகிரிலேருந்து தான் இந்த சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர்லாம் 11 டிகிரியில் அடிக்கிறோம். அடுத்து 11 டிகிரி அடிச்சு அது ஃபுல்லாக அடிச்சிடறாமா. அடுத்த பாக்ஸ் 2013 14 கீழே என்ன இருக்குது 36, 24.30 இருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அடுத்து பாருங்களேன் 13, 20.12ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை மேலே அடிச்சு கீழே டாட்டாக கொடுத்துருந்தா அந்த அடிச்சிருக்கிறத நம்ம அப்படியே டைப் பண்ணிடணும். இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அதை இருக்க மீன்ஸ் அப்படியே அதை டைப் பண்ணால் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து முன்னாடி ஒரு ஸ்பேஸ். அடுத்த பாக்ஸில் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு 13, 40.71ன்னு அடிக்கிறோம், பின்னாடி ஒரு ஸ்பேஸு. அடுத்து முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு 13, 72.41ன்னு அடிக்கிறோம். அந்த 41ன்னு இருக்குல்ல, அந்த 1 கரெக்டாக 65 டிகிரிக்கு நேராக இருக்கணும், அதான். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு கோயம்புத்தூர்னு அடிக்கிறோம் 11 டிகிரியில். அடுத்து 31, 47 அந்த 98 அடிச்சுட்டு 84ன்னு லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 14, 84.71 பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அடுத்து மட்டும் 2 ஸ்பேஸ் விடணும், ஏன்னா இங்கே 13 இங்கே கீழே 7 ஒரு இதுதான் இருக்கு, அதனால அந்த 3க்கு நேராக 7 2 ஸ்பேஸ் விட்டு இந்த 3க்கு நேராக 7, 78.28ன்னு அடிச்சிடணும். அடிச்சுட்டு பின்னாடி ஒரு ஸ்பேஸு.
அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு 64,72.92 இந்த ரெண்டு வந்து 65 டிகிரிக்கு நேரா இருக்கணும். அடுத்து 2 லைன் ஸ்பேஸு, அது மாதிரி எல்லாத்துக்கும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். லாஸ்ட் திருப்பூரா அடிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் தான் அந்த டாட் டாட்டா நீங்க அடிக்கணும். கரெக்டா 65 டிகிரி வரைக்கும் நேரா அடிச்சுட்டு நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணணும், பென்சிலால தான் அந்த பாக்ஸ் போடணும், பென்னை யூஸ் பண்ணி போடக்கூடாது. எப்போதுமே ஸ்டேட்மெண்ட்ல பென் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பென்சிலால தான் கோடு போடணும். அது மாதிரி ஹெட்டிங் முடிச்சுட்டு அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிடணும். இந்த மாதிரி அண்டர்லைன் கொடுத்துருந்தா நம்ம டாட் டாட்டா வச்சு அண்டர்லைன் இம் வரைக்கும் கரெக்டா மால் ஆரம்பிச்சு இம் வரைக்கும் அதுக்கு ஒரு 1/2 டிகிரி லைட்டா அந்த பக்கத்துல அந்த ரோலை லைட்டா ரொட்டேட் பண்ணி அது கீழே டாட் டாட்டா அந்த மாலேருந்து இம் வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிடணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வீடியோஸ் வேற ஏதாச்சும் வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் சென்ட் பண்றேன். Thank you. Subscribe for more videos.